சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் இரண்டாவது முறையாக வேட்பாளராக களமிறங்குகிறார். அவர் போட்டியிட்ட முதல் தொகுதியும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி என்பது குறிப்பிடத்தக்கது. மறைந்த கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் முந்தைய சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டிருக்கிறார். அவர் முதலமைச்சராகவும் அந்த தொகுதியில் இருந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக ஒரு முதலமைச்சரை துணை முதலமைச்சரை பார்த்த தொகுதி இது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் மீண்டும் போட்டியிடக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அந்த நாடாளுமன்ற தொகுதி சென்ட்ரல் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியாகவும், அதனால திரு தயாநிதி மாறன் அவர்களும் அவரோட வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். கூட்டணி கட்சிகளுடைய தோழர்கள் நிர்வாகிகள்லாம் வரக்கூடிய காட்சிகளும் இவை. ரமேஷ், இந்த தொகுதியுடைய டெமோகிராஃபி பற்றி சொல்லுங்க. இதுக்கு நிறைய சிறப்புகள் உண்டு. இதற்கு முன்னாடி நிறைய ஹெவிவைட்ஸ் இருந்திருக்கிறாங்க. திரு கருணாநிதி அவர்கள் முந்தைய சேப்பாக்கம் தொகுதியில் இருந்திருக்கிறார். டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணின்னு பார்க்கும்பொழுது திரு ஜே அன்பழகன் அவர்கள் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். கடந்த முறை அவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இந்த தொகுதியை தேர்வு செய்தார். இந்த சாய்ஸ் ஆஃப் தொகுதி, இந்த தொகுதியை அவர் தேர்வு செய்யறதுக்கான காரணம் என்ன? இது ஒரு முன்னாடியே அவர் நர்ச்சர் பண்ணாருன்னு பார்த்தோம், ஒரு போட்டிக்கு முன்னாடியும். ஸோ இதே தொகுதியில் தான் முதலமைச்சர் களமிறங்கிறது போல, பல முக்கியஸ்தர்கள் மீண்டும் களமாடுவது போல அதே தொகுதியில் அவர் களமாடுகிறார். ஸோ இந்த சாய்ஸ் ஆஃப் தொகுதி பற்றிய உங்களுடைய தகவல்கள், தரவுகள். உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் கடந்த முறையும் சரி இந்த முறையும் சரி அவர் சேப்பாக்கம் தொகுதியில போட்டியிடுறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரணம், தொகுதி சிறிய அளவில் இருக்கிறதுனால எளிதில் பிரச்சாரம் செய்துவிட்டு மற்ற வேட்பாளர்களையும் ஆதரித்து பிரச்சாரம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுனாலதான் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை உதயநிதி ஸ்டாலின் கடந்த முறையும் தேர்வு செய்தார். இந்த முறையும் அவர் தேர்வு செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் களத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவலா இருக்கு. தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்துவிட்டு 2-3 நாட்கள் தொகுதியில் பிரச்சாரம் செய்தால் மிக எளிதாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த சேப்பாக்கம் தொகுதி அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது உதயநிதி ஸ்டாலின் வட்டாரத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தொகுதி. 2011ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு இந்த தொகுதியில 2011 ஜே அன்பழகன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2016 ஜே அன்பழகன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். திமுகவின் மாவட்ட செயலாளராக இருந்த ஜே அன்பழகன் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதியில 2021ஆம் ஆண்டு தான் உதயநிதி ஸ்டாலின் முதல் முறையாக களமிறங்கினார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. கடந்த முறை அவர் எம்எல்ஏவாக இருந்து அமைச்சராக இருந்து பின்னர் துணை முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய நிலையில ஒரு விஐபி அந்தஸ்து பெற்ற தொகுதியாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி மாறி இருந்தது அப்படிங்கிறதையும் பார்க்க முடிந்தது. இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 1977 இருந்து நிறைய தேர்தல்களை அடுத்தடுத்து சந்திச்ச ஒரு தொகுதியாக தான் பார்க்க முடிகிறது. 1977 இருந்து 2006 வரை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 1991 மட்டும்தான் திமுக வேட்பாளருக்கு இங்க ஒரு தோல்வி கிடைச்சது. அதற்கு பிறகு திமுகவும் சரி திமுக கூட்டணியும் களமிறங்கிய வேட்பாளர்கள் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில வெற்றியையே பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு திமுகவில் விஐபி தொகுதியாகவும் திமுகவின் பாரம்பரிய தொகுதியாகவும் இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி இருக்கிறத பார்க்க முடிகிறது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி 3 முறை வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக இந்த சேப்பாக்கம் தொகுதி இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் பலமுறை சேப்பாக்கம் தொகுதிக்கு அவர் தொடர்ந்து வந்திருக்கிறார். இங்க நிறைய திட்டங்களை அவர் தொடங்கி வைத்திருக்கிறார். பொதுமக்களை அவர் அவ்வப்போது சந்திப்பது உண்டு. பண்டிகை நாட்கள்ல பொதுமக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளை வழங்குவது உண்டு. அப்படி தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்துவிட்டு அவ்வப்போது தொகுதிக்கும் வரக்கூடிய ஸ்டாலின் இப்போது 2வது முறையாக போட்டியிடக்கூடிய நிலையில தான் அவர் மீண்டும் சேப்பாக்கம் தொகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். சேப்பாக்கம் தொகுதியில் திமுக நிர்வாகிகள் அவருக்கு ஒரு உற்சாக வரவேற்பை கொடுப்பதை பார்க்க முடிகிறது. சென்னையில் அவர் தொடர்ந்து பிரச்சாரமும் மேற்கொள்ள இருக்கிறார். சேப்பாக்கம் தொகுதி முழுவதும் அவர் இன்றைய தினம் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு நாளைய தினம் சென்னையில் மற்ற தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். பின்னர் 21ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் உதயநிதி ஸ்டாலின் தனது பிரச்சார பயணத்தை தொடங்க இருக்கிறார். தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் வருகை புரிந்ததும் இங்கே அவர் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். விஐபி தொகுதி துணை முதலமைச்சர் வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார் அப்படிங்கிறதுனால காவல்துறையினுடைய பாதுகாப்பு ஏற்பாடும் இங்க பலப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. காவல்துறையினரின் பாதுகாப்போடு இன்னும் சற்று நேரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில வேட்பு மனுவையும் தாக்கல் செய்ய இருக்கிறார். ஓகே, நன்றி ரமேஷ். வெரி இன்ட்ரெஸ்டிங் விஷுவல்ஸ். தேர்தல் திருவிழா எவ்வளோ உச்சகட்டத்துக்கு போயிருக்கிறது, எவ்வளோ களை கட்டி இருக்கிறது அப்படின்னு நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய காட்சிகள்லேருந்து பார்க்கின்றோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 893988883778. இமெயில் advttv@dttv.in.